அவையோர் அத்தனை பேருக்கும் எனது அன்பு வணக்கம். என் பேர் சஞ்சீவ். நான் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். சங்க இலக்கியத்தின் 8 தொகையுள் சிறந்த ஒரு நூலாகிய புறநானூறு பற்றி நான் இன்று பேச வந்துள்ளேன். ஒப்பில்லாத உயர்ந்த இலக்கியமான இந்த நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கை உண்மை பதிவேடு. அரசியல், கல்வி, அறம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் இலக்கியம், இசை போன்ற நுண்கலைகளிலும் அன்றைய தமிழர்களின் நிலை பற்றி புறநானூறு விளக்குகிறது. சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர், புலவர், மக்கள் ஆகியோர் தம் உயர்ந்த பண்பாடுகள் பற்றியும் மகளிரும் கல்வி, புலமை, வீரம் இவற்றில் சிறந்திருந்ததை பற்றியும் புறநானூறு விளக்குகிறது. வேறு வேறு காலங்களில் வாழ்ந்த பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பான புறநானூற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்று ஒரு மிக நீண்ட காலகட்டத்தின் பதிவுகளை காணலாம். சோழ பாண்டிய மன்னர்கள், வேளிர்கள் என்னும் குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் பற்றிய பாடல்கள், போர் பற்றிய பாடல்கள், இறந்தவர்களுக்கான இரங்கல் பாக்கள், உலகியல் நிலையாமை பற்றிய பாடல்கள் என்று புறநானூறு தொகுக்க பெற்றுள்ளது. சான்றோர் என மதிக்கப்பட்ட சங்ககால புலவர்கள் மன்னர்களையும் செல்வமிக்க சிலரையும் புகழ்ந்து பாடல் எழுதி அவர்களிடம் இல்லாத சிறப்புகளை இருப்பதாக புனைந்துரைத்து அவர்கள் தந்த பொருளை வைத்து பிழைப்பு நடத்தியவர்கள் புலவர்கள் என்பது ஒரு மிக தவறான கருத்து. அறியாமை மற்றும் தமிழர் மீது கொண்ட பொறாமை இவற்றினால் சிலர் பரப்பிய பழி உரை இது. புலவர்கள் புகழ்மொழிக்கு தகுதியில்லாத ஒருவரை எத்தனை பெரிய வேந்தரானாலும் பாடமாட்டார்கள். புகழ்மொழிக்கு தகுதியுடையவரை தேடிக்கொண்டு பல கற்கள் தொலைவானாலும் நடந்து செல்வார்கள். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யானுயிர் என்பது அறிகை, வேல்மிகுதானே வேந்தற்கு கடனே என்று மோசிக்கிறார். தன் மன்னனுக்கு அவன் கடமையை உணர்த்துகிறார். அகன்று விரிந்த நிறத்தில் பலவி வாழும் மக்களுக்கு உயிராக அமைவது எது? நெல் முதலிய உணவுப் பொருட்கள் அல்ல. உயிரும் பயிரும் தோன்றுவதற்கும் அவை வளர்ந்து வாழ்வதற்கும் அடிப்படையாக இருக்கும் நீரும் அல்ல. மண்ணை ஆளும் மன்னன் தான் மக்களுக்கு உயிராவான். இதை அறிவது வேளால் வெல்லும் படையுடைய வேந்தனின் கடமையாகும் என்று பாடுகிறார் என்று விளக்குகிறார். யானை புக்க பழம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று தன் குடிமக்களிடம் இருந்து அளவுக்கு அதிகமாக வரி வாங்கிய அறிவுடை நம்பி என்னும் பாண்டிய மன்னனை எச்சரித்தார் பிசிராந்தையார் என்னும் புலவர். மக்களை துன்புறுத்தி அவர்களிடம் இருந்து பதற பொருளை பறிக்கும் மன்னன் தானும் அழிவான், அவன் நாடும் அழியும் என்பதுதான் இதன் பொருள். இப்பொழுது புறநானூறுக்கு உரிமைய தாய்களின் செல்களை பற்றி காண்போம். 2 நாட்களுக்கு முன் நடந்த போரில் தன் தந்தை இழந்தவள். நேற்று நடந்த போரில் தன் கணவனை இழந்தவள். ஆனால் இன்றோ போர்ப்பறையின் ஒளியை கேட்டவுடன் வீரப்புகழில் விருப்பம் கொண்டு தன் இளவயது மகனை அழைத்து வேலை கையில் கொடுத்து போர்க்களம் நோக்கி போ என்றாள் அந்த தாய். மூதின் மகள் என்று இந்த வீரத்தாயை பாராட்டுகிறார் ஓக்கூர் மாசாத்தியார். மற்றொரு தாயோ போர்க்களத்தில் தன் மகன் புறம் காட்டி ஓடிவிட்டான் என்று சொல்ல, அப்படி நடந்திருந்தால் அவனுக்கு பாலூட்டிய தன் மார்பகத்தை அறுத்து எறிவதாக கூறி கையில் வாளுடன் போர்க்களம் சென்றாள் அந்த தாய். மகன் மார்பில் புண்பட்டு கிடப்பதை பார்த்து, வீர மகனின் பிணத்தை பார்த்து ஈன்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்ததை விட அதிக மகிழ்ச்சி அடைந்தாள் என்று பாடுகிறார் காக்கை பாடினியார் நச்செல்லையார். காதலையும் இயற்கையும் சிறப்பிக்கும் கவிதைகளில் வளமான கற்பனைகளையும் நயமான உணர்ச்சி மிக்க சொற்களும் தொடர்களும் அமைவது எளிது. ஆனால் போரையும் புகழையும் அரசியலையும் வாழ்வியல் உண்மைகளையும் கூறும் புறத்திணை பாடல்களில் அவ்வாறு அமைவது அரிது. ஆனால் புறநானூற்று பாடல்களோ சிறந்த சொல்லாட்சியிலும் உவமை முதலிய கற்பனை அழகுகளிலும் மற்ற இலக்கியங்களை விஞ்சும் அளவுக்கு சிறப்பில் உயர்ந்து நிற்கின்றன. இவ்வாறாக புறநானூறு சிறந்த வரலாற்று பெட்டகமாகவும் பண்டை தமிழரின் வாழ்க்கை நெறிகளின் பேழையாகவும் மிளர்கிறது. அன்றைய உலக இலக்கியத்திற்கும் பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் மனித குழு முழுமைக்கும் தமிழினம் தந்த தலையாய கொடைகளிலே தலையாயவை எவை என்று கேட்டால் சில பாடல்களை இவைதான் என்று தலை நிமிர்ந்து கூறலாம். இதனை சிறந்த முறையில் முதலில் பதிப்பித்த டாக்டர் உவே சுவாமிநாதன் ஐயர் அவர்களை வணங்கி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.